போற்றி. திருச்சிற்றம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டத் தொகை அடியார்பதம் போற்றி. ஒல்லை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல். தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி. வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி. குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. ஆடக மதுரையரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஈர்த்தெளியனை ஆட்கொண்டு அருள் செய்யக்கூடிய அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயார் உடனமர் அருள்மிகு சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியனை இச்செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி கருணை செய்து வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து மெய்கண்ட சந்தானம் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை உள்ளமுறை உடலாலே திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கி தொழுது இச்சைவ திருமுறை பன்னிசை பயிற்சி வகுப்பினுடைய இயக்குனர் மற்றும் நம்முடைய மையத்தினுடைய அமைப்பாளர் எழுந்தருளியிருக்கக்கூடிய அடியார்பன் மக்கள் என்று அனைவருடைய திருவடி தாமரைகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து பெருமானுடைய திருவருட்கருணையும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளும் முன்னின்று நமக்கு அருள் செய்ய திருமுறை பன்னிசை பயிற்சி வகுப்பினுடைய விரிவுரை அமர்விலே கடந்த வகுப்பில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருவாவடுதுறை திருப்பதிகத்தை சிந்தித்திருந்தோம். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் என்று அந்த அற்புதமான திருப்பதிகத்தை சிந்தித்திருந்தோம். தொடர்ந்து இன்றைய வகுப்பிலே ஜூன் மாத பாடத்திட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பதிகம். இன்னும் புது நூலுக்கு நாம் வல்ல பாடத்திட்டத்துக்கு உங்களுக்கு புதிய நூல் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. முதல் நூலில் நம்ம பாகம் 1
அந்த நூலில் இன்னும் 2 பதிகை நாம் சிந்திக்க வேண்டி உள்ளது. அந்த பக்கம் 38 அதில் நமச்சிவாய திருப்பதிகம் என்ற பதிகத்தை அதனுடைய விரிவுரையை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பதிகம் 3ஆம் திருமுறையில் உள்ள பதிகம். இந்த பதிகத்துக்குரிய பண் கௌசிகம் என்ற பண். இந்த திருப்பதிகத்தை திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய சூழல் குறித்து சிந்தித்து நம்ம பதிகத்தை சிந்திப்போம். இந்த பதிகம் எப்பொழுது பாடப்பட்டது அப்படின்னா, திருஞான சம்பந்தப் பெருமான் தன்னுடைய 16 வயது அகவையில் நிறைவாகக்கூடிய அந்த நிலையில் அவருடைய பெற்றோர் சிவபாத இருதயர், பகவதி அம்மையார் அவர்கள் ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்விக்க நினைத்து தம் குல மரபிற்கு ஏற்ப ஒரு பெண்ணை திருமணம் பேசி முடித்து திருமணமும் நடந்தது. அந்த திருமணம் நடந்த தலம் திரு நல்லூர் பெருமணம் என்ற தலம். அந்த தலம் இன்றைய அளவில் அது ஆச்சாள்புரம் என்று வழங்கப்பெறுகிறது. அந்த நல்லூர் பெருமணத்தை அடைந்து அங்கே திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது நம்முடைய திருஞான சம்பந்தரிடத்தில் பெற்றோர்கள் கேட்டாங்க, உடனே இது நங்கள் வாழ்வு என்று இறைவன் திருவருள் என்று திருஞான சம்பந்தரும் ஒத்துக்கொண்டார். தலத்திற்கு வந்தார். நம்பாண்டார் நம்பி, நீங்கள் நம்பி ஆண்டார் நம்பின்னு நூலில் இருக்கும், ஆனால் அச்சுப்பிள்ளை இருக்குது, திருத்தி நம்பாண்டார் நம்பி. நம்பி ஆண்டார் நம்பிங்கிறது யாருன்னா நம்முடைய திருத்தொண்டர் அந்தாதி அருளி செய்தவர். அதனால் அந்த திருஞான சம்பந்தருக்கு மனம் பேசப்பட்ட பெண்ணுடைய தந்தைக்கு பேர் நம்பாண்டார் நம்பி. நம்பி ஆண்டார்ல, நம்பாண்டார் நம்பி. அதை திருத்திக்கோங்க. நம்பாண்டார் நம்பியுடைய திருமகளை திருமணம் புரிய திருஞான சம்பந்தர் இசைந்தார். இப்போ திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம்னா சாதாரணமாக நடக்குமானா? இல்லை. நம்முடைய திருமணமே நமக்கு வாழ்க்கை வசதி வாய்ப்பெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா எப்படி நடத்துகிறோம்? நல்லா கிராண்டாக நடத்துகிறோம், சிறப்பாக செய்கிறோம் இல்லைங்களா? ஒருத்தர் செஞ்சதை விட ஒரு படி மேலே நாம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு வீட்டில் 16 வகை பதார்த்தம் போட்டால் நாம் இன்னும் ஒரு 2 வகை சேர்த்து வர்றவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு நினைப்போம். மேடை அலங்காரமும் அந்த மாதிரி தான், ஆடை அணிகலனும் அந்த மாதிரி தான். அது சொல்லவே வேணாம். இப்போ திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணம்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்? அவர் 3 வயதில் ஞானம் பெற்று எல்லா தலங்களுக்கும் சென்று வந்துட்டார். எப்போ? 16 வயசுக்குள்ள 3 வயசில் ஞானம் பெற்றவர். 3 வயசு விட்டுடுங்க, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளில் அவர் எல்லா தலங்களையும் சென்று, ஒரு தடவையாக தெரியாது. நீங்கள் பெரிய புராணத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு சிந்திச்சிங்கன்னா தான் தெரியும். ஞானசம்பந்தர் ஒரு தலத்துக்கு 1 முறை போனாரா இல்லை 2 முறை போனாரா தெரியாது. அவர் தலத்துக்கு போகிறப்போ வழியில் எந்த தலம் இருந்தாலும் வணங்கி பதிகம் பாடிட்டு தான் போவார். சரி, அவருடைய அந்த வரலாற்றில் அதை பார்த்து கொள்ளலாம். இப்போது அப்படி எல்லா தலங்களுக்கும் போனவர், 3 வயதில் ஞானம் உண்டவர். அதன் பிறகு கோலக்காவில் பொற்றாளம் பெற்றவர். அவருடைய அருள் வாழ்க்கையில் நம்முடைய சைவ சமயத்தை தழைத்தோங்க செய்வதற்கு அவர் செய்த தொண்டு அளப்பரிய தொண்டு. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், எல்லாராலும் விரும்பப்படுபவர், எல்லா அடியார்களும் அன்பு கொண்டிருப்பவர்கள். திருஞான சம்பந்த பெருமான் அப்படின்னாவே நம்முடைய மயிலாப்பூரில் சிவனேசன் செட்டியார் திருஞான சம்பந்தருக்குனே ஒரு மகளை, தன்னுடைய மகளை வளர்த்து வந்தார்.
இப்படிலாம் அவருடைய அருள் வாழ்வில் அவர் மீது அன்பு செலுத்தியவர்கள் எண்ணில்லாத அடியார்கள். இப்போ அவர் திருமணம் அப்படின்னா சாதாரணமாக இல்லை, மண்ணில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, விண்ணவர்களும் வந்து சேர்ந்தார்கள். எங்க ஆச்சாள்புரத்துக்கு, திருநல்லூர் பெருமணம். அப்படியே திருமணத்தை காண வந்தவர்கள்லாம் அந்த திருமண மக்களை கண்ணிமைக்காம பார்த்தார்கள். அப்படியே அவர்களுடைய அந்த அழகு இருக்குது பாருங்க, அடாடாடா என்ன ஒரு அருள் கோலம் அப்படின்னு அப்படியே கண்ணிமையாமல் பார்த்து வாழ்த்தினார்கள். அப்படி வாழ்த்தியதால் மனிதரும் தேவரானார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் ஒரு பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு சொல்றார். புனித மெய்க்கோலம் நீடு புகழியார் வேந்தர்த்தமை அந்த நங்கையோடு கூடியிருக்கக்கூடிய அந்த திருமண கோலத்தை கண்டு பார்த்து வாழ்த்தியவர்கள் எல்லாம் மனிதரும் தேவரானார். புகழியர் வேந்தர்தமை கனிமிக கண்டபோதில் நல்ல மங்கள வாழ்த்துக்கள் கூறி மனிதரும் தேவரானார் கண்ணிமையாது வாழ்த்தி. அதான் அந்த பெரிய புராண பாடல். எப்படி வாழ்த்தினாங்களாம்? கண்ணிமையாது வாழ்த்தினார்கள். இன்றைக்கி நம்ம கண்ணிமையாத வாழ்த்த முடியுதா அப்படின்னா? ஆமாம், வந்தால் தானேங்க வாழ்த்துறது. நாம் தான் இரவே எல்லா நிகழ்ச்சியும் வரவேற்பு நிகழ்ச்சி வச்சிடுறோம். அதுலேயும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சுடுது. காலையில் இருப்பவர்கள் எப்படி பார்த்தா இன்றைக்கி திருமணத்தில் சொற்ப எண்ணிக்கையில் ஆயிடுச்சு. காலையில் திருமணம் முகூர்த்தம் அப்படின்னா இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுங்க? ஆமாம், இன்றைக்கி ட்ரெண்டு அப்படி ஆயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. திருமணம்னா காலையில் முகூர்த்தம் தான். அந்த திருமண கோலத்தை கண்டு அந்த திருமண தம்பதியரை வாழ்த்துவதற்காகத்தான் அந்த திருமண விழாவிற்காக அழைப்பிதழ் அடித்து அந்த பெற்றோர்கள் எல்லா உறவினர்களையும் சுற்றத்தாரையும் நண்பர்களையும் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் என்னது கூப்பிடுறாங்க? திருமண தம்பதியரை வாழ்த்துவதற்கு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. முதல் நாள் இரவெல்லாம் வாழ்த்துவது, அது வருவது, விருந்து எல்லாம் நிறைவாயிடுது. ஆனால் அது இல்லை. திருமணம் நடைபெற்று திருமணத்துக்கு பிறகு அந்த திருமண தம்பதியர், அதான் தம்பதியர், அவங்கள வாழ்த்துவது தான் திருமண விழா என்பது. அப்படி வாழ்த்தி மனிதர்கள் எல்லாம் தேவர்களாக திகழ்ந்தார்கள். அதனால் பாருங்க, திருஞான சம்பந்த பெருமான் திருமணத்தை கண்டு புகழியார் வேந்தர்தமை வாழ்த்திய மனிதர்கள் என்ன ஆயிட்டாங்க? தேவரான. இப்போ வாழ்த்துங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்போ அதான் திருப்பல்லாண்டு, இறைவனை பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னா, இப்போ நாம் வாழ்த்துறதுனால இறைவன் பல்லாண்டு வாழ்ந்துருவார்னு அர்த்தம் இல்லை. இறைவனை வாழ்த்தினால் நாம் வாழலாம். இப்போ திருஞான சம்பந்தவர் யார் அப்படின்னா, அவர் இறைமயமானவர், இறைவனை எப்பொழுதும் மறவாது இருப்பவர், இப்போ சிவத்தோடு இருப்பவர், வாழக்கூடிய உடலோடு வாழக்கூடிய காலத்திலேயே முத்தி இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாளர். அவருக்கு நம்மளைப் போல கருவிகரணங்கள் கிடையாது, எல்லாம் சிவகரணம். நமக்கு இருக்கிறது சீவகரணம், ஜீவன்னா ஆன்மாவுக்குரிய கரணம். திருஞான சம்பந்தருக்கு அப்படி இல்லை, அது சிவகரணம். அதனால தான் மட்டிட்ட புன்னையும் காணல் மடமயிலைன்னு பதிகம் பாடினார். எலும்பும் சாம்பலுமா இருந்த அந்த மண்களையம் உடைந்து பூம்பாவை எழுந்தாள். திருமருகல்ல போய் பதிகம் பாடினார். முயலகன் நோய் தீர்த்து அந்த பெண்ணை எழுப்பினார். இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்படி நம்முடைய இறைவனையும் இறைவனையே சிந்தித்து இறைமயமாக விளங்கக்கூடிய அடியார்களையும் வாழ்த்தினால் நாம் வாழலாம். எப்படி வாழலாம்? தேவரை போல வாழலாம் அப்படின்ட்டார். அப்போது இந்த இறைவனை வணங்குவதற்கும் இறைவனை வாழ்த்துவதற்கும் நமக்கு என்ன தேவையில்லைங்க? நம்ம வயது இருக்குது, அடாடா இப்பயே வா, அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ கோயிலுக்கு இப்பயே கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறது இல்லையா, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், எல்லாம் எவ்வளவு கடமை இருக்குது, நல்லா படிக்கணும்,
நல்ல உயர் படிப்பு படிக்கணும், நல்ல பணிக்கு செல்லணும், நல்ல அப்புறம் கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் பண்ணணும், அப்புறம் இப்படி ஒவ்வொன்றா நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்னைக்கு இறைவனுக்கு வழிபாடு செய்கிறது, கோயிலுக்கு போகிறது தெரியலைங்க. அதுக்கப்புறம் காலம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கோயிலுக்கு போகலான்னா நம்ம கால் கை நம்ம உடம்பு ஒத்துழைக்காமல் போயிடும். அப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது, இல்லை எனக்கு தெரியலைங்களேங்க, என்னால் வர முடியலையே, என்னால் நடக்க முடியலையே அப்படின்னு வருந்தி நிற்போம். அப்போ இறை வழிபாட்டிற்கு, இறைவனை நினைப்பதற்கு வயதுங்கிறது, நமக்கு வயது தகுதி அப்படின்லாம் நாம் பார்த்துக்கிட்டு நம்முடைய நேரம், நம்முடைய வாய்ப்பு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ திருஞான சம்பந்த பெருமான் செய்த தவப்பயன் அவர் 3 வயசுலேயே தொடங்கிட்டார். பதிகம் பாடினார், கோயிலுக்கு போனார். அப்போ நம்முடைய குழந்தைகளை இறை வழிபாட்டில் செலுத்தினால், அவர்களை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தினால், கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த பழக்கத்தை அவங்கக்கிட்ட உண்டாக்குனீங்கன்னா, அவர்கள் அறிவில் இறைவன் நின்று அவர்களுக்கு உணர்த்தி அருள் செய்வான். அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. அது நமக்கு முதல்ல நாம் உணரணும். அப்போ தினந்தோறும் இறைவனை நினைக்கணும், வழிபாடு செய்யணுங்கிறது இன்றியமையாத ஒன்று. சரி, ஞான குழந்தையான ஞான சம்பந்த பெருமான் திருமணம் நடைபெற்றது. இப்போ திருமணம் செய்து கொண்ட உடனே, இப்போ நாமெல்லாம் திருமணம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், பால் பழம் கொடுக்கணும், அப்புறம் அங்கே அவங்க வீட்டுக்கு போகணும், இவங்க வீட்டுக்கு வரணும், அப்புறம் இதெல்லாம் நமக்கு உண்டு. இப்போ திருஞான சம்பந்த பெருமான் என்ன நினைச்சாரு, திருமணம் செய்து கொண்டவுடன் என்னை முன்னால் ஆண்ட பண்பு கூட மலர்பாதம் காட்டு பெருமானே என்று திருமணம் செய்த கையோட நல்லூர் பெருமணத்து இறைவன்கிட்ட வேண்டினார். என்ன வேண்டினார்? சகல செல்வங்களும் அதான் வேண்டினார். இல்லை, நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள், வெற்றி, ஆகுநல், ஊழ் நுகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் தந்து அருள் அப்படின்னு வேண்டினாரா? கிடையாது. ஏன்? அவருக்கு அந்த செல்வத்தை எல்லாம் விட பெரிய செல்வமாக நினைப்பது இறைவன் திருவடி. செல்வன், ஏன் அவர் பாடன தேவாரத்தில் செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே, அதை தவிர வேற ஒன்றும் செல்வம் இல்லைன்னு பாடினார். இப்போ இதெல்லாம் பாடினவர் இந்த 16 பேரும் கேட்டிருந்தாருன்னு வைங்க, இன்னைக்கு அவர் பாட்டை நாம் பாட மாட்டோம். ஏங்க, அவர் என்னங்க சும்மா ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போ அவர் பாட்டை யாராவது பாடுவோமா? பாட மாட்டோம். ஏன்? ஓ, அவர் அப்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு. அதனால தான் அவருடைய தேவாரத்தை, அதை நான் சொல்லலை, ஞான சம்பந்தரே சொல்கிறாரு, கல்லூர் பெருமணம் வேண்டா. இந்த பதிகத்துக்கு முன்ன ஒரு பதிகம் பாடினார். இப்போ நாம் சிந்திக்கக்கூடிய பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் எல்லாரையும் இறைவனை சென்று அடைய வைத்தார். எல்லாரும் போங்க சோதியிலனர், அப்போ பாடின பதிகம் இந்த பதிகம். அப்போ நமக்கு ஒரு ஒருத்தர் கடடா, நாமளும் அன்னைக்கு இல்லையே, நாமளும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தோம்னா நமக்கும் அந்த தாம்பூல போய் கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறோம்ல. அடடா அருமையான, ஏன் தாம்பூல போயில் அருமையான அந்த டிஃபன் பாக்ஸ் இது, அடடா நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணத்துக்கு போனவங்களுக்கு என்ன தாம்பூலம் கிடைச்சது? முத்திப்பேர் கிடைச்சது. இது உலக எந்த காப்பியங்களும் எங்கேயும் காண முடியாத ஒரு திருமணம். எல்லாருக்கும் முத்தி. திருமணத்துக்கு வந்தவங்க, பணி செஞ்சவங்க, சமைச்சவங்க, பரிமாறினவங்க, சாப்பிட்றதுக்கு வந்தவங்க, சாப்பிட்ட இலை எடுக்க வந்தவங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க. இல்லை என்ன தெரியுது அப்படின்னா, அருளாளர்கள், அருள்மயமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இருக்கும் இடத்துல நாம் இருந்தாலே போதும், வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. இதில் அருமையாக இந்த பதிகத்தில் சொல்கிறார், இந்த செய்தியை சொல்கிறார். அப்போ இந்த பதிகத்துக்கு முன்னே ஒரு பதிகம், ஃபோன்லாம் கொஞ்சம் சைலண்டில் போட்டிங்கன்னா பரவாயில்ல, எனக்கு மறந்து போயிடும் சொல்ல வந்தது, அதனால தான், வேற ஒன்று.
திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்துக்கு முன்ன ஒரு பதிகம் பாடுறார். கல்லூர் பெருமணம் வேண்டா. சாமி, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்ல முடியாது. ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய கடமை அது. பெற்றோர்களுடைய கடமையை அவங்க செய்யணும். அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன். சாமி, நான் கல்யாணம் பண்ணிட்டதுனால நீ ஏதோ சரி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்னு அனுப்பிச்சிடாத இங்கேருந்து. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம், சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர். சாமி, என்ன பாட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில் அனுப்பிச்சிட்டீன்னா என்னுடைய சொல்லை இனி வரும் தொண்டர்கள் சொல்லுவாங்களா? என் சொல்ல இந்த பாட்டை பாடுவாங்களா? நான் பாடின பாட்டில் பூரா உன்னை புகழ்ந்து உன்னை நினைந்து உன்னை அடையக்கூடிய தன்மையல்லவா சொல்லியிருக்கிறேன். நீ பாட்டுக்கு என்ன பாடனை என்ன போய் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டிய, என்ன ஆகிறது? அதனால் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே, சொல்லூர் பெருமணம் சூடலரிய தொண்டர் அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடினார். பாடி முடித்த உடனே இறைவன் என்ன பண்ணான்? மூலஸ்தானத்தில் இந்த சிவலிங்க திருமேனியாக எழுந்தருள் இருந்த இறைவன் சிவசோதி பிழம்பாக தோன்றினான். திருஞான சம்பந்தர் மட்டும் கேட்குமாறு ஒரு அசரீரி அவருக்கு மட்டும் கேட்குது. ஏன்? அவருக்கு நல்லுணர்வு நல்கிற்று அப்படின்னார். கல்யாணம் முடிஞ்ச கையோட அவருக்கு என்ன உணர்வு? நல்லுணர்வு நன்னியது. சேக்கிழார் காட்டுறார். என்ன நல்லுணர்வு? தான் இறைவனை அடையணுங்கிறது இல்லை. ரொம்ப முக்கியமான இடம். நான் இறைவனை அடையணும்னு அவருக்கு நினைக்கலையா? திருமணத்தை யாரெல்லாம் கண்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தீதுரு பிறவி பாசம் தீர்த்த அருள வேண்டும் அப்படின்னார். அப்படிங்கிற உணர்வு இப்போ சோதி தோன்றியது. இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? சாமி திருச்சிற்றம்பலம் வாமான்னு கையை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பேன்? சரி கல்யாணம் பண்ணியாச்சு, கை போட விடவா முடியும்? சரி வா நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு, எனக்கெல்லாம் கிடைக்காது, ஒரு கற்பனைக்கு கிடைச்சா மட்டும் என்ன பண்ண போகிற? அடடா பெருமான்கிட்ட கேட்டோம், அருள் செஞ்சிட்டான், அவனோட கலந்துடலான்ட்டு போயிருப்போம். இப்போ யாராக இருந்தாலும் அதான் நினைப்போம். 20 பேர் ஒரு வேனில் போகிறோம், ஒரு தளத்துக்கு போகிறோம். திடீர்னு ஒரு 5 பேர்த்துக்கு மட்டும் இடம் இருக்குது. அப்பா விடு நம்ம 5 பேர் போனால் போதும், என்ன பண்ணிடலாம்? மற்ற 15 பேர் வந்தால் என்ன பார்த்தானே, நாம் போய் சாமி பார்த்துட்டு அப்படின்ட்டு கிளம்பிடுறோமா இல்லையா? இப்போ திருஞான சம்பந்த பெருமான் சிவசோதி தோன்றிய உடனே என்ன பண்ணாராம்? அவருக்கு அவருடைய உணர்வில் என்ன தோணுச்சான்? இந்த திருமணத்தை கண்ட எல்லாரும் தீது உறக்கூடிய பாசப்பிறவியை நீக்குவதற்கு அந்த உணர்வை திருஞான சம்பந்த பெருமான் கொண்டார். பெருமான்கிட்ட வேண்டினார். இதெல்லாம் தெரியாது, அவர் உள்ள வேண்டினார். உள்ளதான் பெருமான் இருக்கிறார். என்ன நினைக்கிறார்? தீதுரு பிறவி பாசம் திருமணத்தை கண்டோர்க்கும். எனக்கு மட்டும் இல்லை சாமி, எனக்கு மட்டும் முத்தி கொடுக்கணும்னு நான் கேட்கல. இந்த திருமணத்தில் வந்து கலந்துகிட்ட திருமணத்தை கண்ணார கண்ட எல்லாருக்கும் பிறவி தீர்க்க வேண்டும் அப்படின்னார். நல்லூர் பெருமண நம்பனே அப்படின்னு அந்த பதிகத்தில் பாடினார். சோதி தோன்றியது. என்ன சொன்னார் திருஞான சம்பந்த பெருமான்? எல்லாரும் சோதியில் சென்று புகுந்து இறைவனை அடையுங்கள் அப்படின்ட்டார். எல்லாரும் வரிசையாக போகிறாங்க. புறப்பட்டாச்சு. என்னது? யாத்திரை. மாணிக்கவாசர் பாடுறாரா இல்லையா? பூவார் சென்னி மன்னன் என் புயங்க பெருமான் சிறியோமை அப்படின்னு தொடங்கி பாடுறாரா இல்லையா? திருக்கதவம் திறந்த போதே, ஆமாம், பின்னை நின்று பெழ்கணித்தால் கிடைக்காது, கதவை சாத்தன வாட்டி வந்தா. இப்போ அந்த திருமணத்தில் இருந்த அத்தனை பேர்த்துக்கும் அந்த பேர் கிடைச்சது. ஒரு கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தாங்கன்னா பேர் கிடைச்சிருக்காது. எல்லாரும் அப்போல்லாம் திருமணத்துக்கு முகூர்த்தத்துக்கே வந்து சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். முகூர்த்தம்லாம் முடியட்டுங்க, 7:30 to 9ன்னு சொல்லியிருக்கிறாங்களா?
பொறுமையா 9:30 போகலாம் அப்படின்னு இல்லை, எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிறேன். ஞானசம்பந்த பெருமான் திரும்ப இப்போ எல்லாரையும் சிவசோதியில் சென்று புகுமாறு திருஞான சம்பந்தர் சொன்னார். எல்லாம் வரிசையாக போய் எங்கே போகிறாங்க? சிவனோடு சேர்கிறார்கள். அப்போ பாடிய பதிகம்தான் இந்த பதிகம். இந்த பதிகத்துக்கு நமச்சிவாய பதிகம், பொது பதிகம்னு பேர், நமச்சிவாய பதிகம்னு பேர். அஞ்செழுத்து மந்திரத்தை, அதனுடைய சிறப்பை உயிர்களுக்கு உபதேசித்த பதிகம். இந்த பதிகத்துக்கு முத்தி பதிகம் என்று பெயர். ஏன்? உயிர்கள் முத்தி அடைவதற்குரிய வழியை இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கிறார். முதல்ல பாடின பதிகம் தோடுடைய செவியன், அதுக்கு குருவருள் பதிகம்னு பேர். ஏன்? உயிர்கள் குருவருளை பெறணும். அந்த குருநாதன் தான் இறைவனை காட்டுவான். சரி, இப்ப முத்தி பதிகம் இது. இந்த பதிகத்தை பாடினார். இந்த பதிகத்தை பாடி எல்லாரும் என்ன பண்ணாங்க? சிவசோதியில் கலந்தார். அத்தகைய அருமையான பதிகம் இந்த பதிகம். பாருங்க, முதல் பாடல். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாயவே. அப்போ நம்ம பாடக்குள்ள, நம்முடைய திருமுறைகளை நாம் பாடக்குள்ள ஒரு எழுத்தை கூட நாம் மாற்றக்கூடாது, விடக்கூடாது. எப்படி பாடினார்களோ அப்படி தான் பாடணும். நாம் இது நம்ம மந்திரம் சொல்கிற மாதிரி நமசிவாயவேன்னு அன்பர்கள் நிறைய பாடுறாங்க. அப்படி பாடக்கூடாது. நமச்சி, அந்த இச்சு சொல்லணும். நமச்சிவாயவே. மணிவாசக பெருமான் நமசிவாய வாழ்கன்னு பாடல, நமச்சிவாய வாழ்கன்னு பாடணும். அதனால என்ன இந்த முதல் பாடல சொல்றாரு? இந்த திரு அஞ்செழுத்து, திரு அஞ்செழுத்து இறைவனுடைய நாமம். இப்ப இங்க சொன்னது மந்திரம் இல்லை, என்ன சொல்லியிருக்காருங்க? நாமம்னு அவரே சொல்லியிருக்கிறார். நாதன் நாமம் நமச்சிவாய, இது இறைவனுடைய நாமம். இப்ப இறைவனுடைய நாமம் திரு அஞ்செழுத்தை ஓதணும். எப்படி ஓதணும் சொல்ற? காதல் ஆகி, காதல் ஆகி ஓத வேண்டும், கசிந்து ஓத வேண்டும், கண்ணீர் மல்கி ஓத வேண்டும். அப்படி ஓதினால் அந்த நாமம் ஓதக்கூடியவரை நல்ல நெறிக்கு கொண்டு போய் சேர்க்கும். நல்ல நெறினா எது? இந்த இடத்துல நன்னெறி அப்படிங்கிறது முத்தி என்று அர்த்தம். முத்தி நெறி, முத்திக்கு செல்லக்கூடிய நெறியை கொடுப்பது நாதன் நாமம். காதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள் அன்பு. காதல்னா உள் அன்பு. யாரு மேல இங்க காதல் அப்படின்னா, இப்ப நாம காதலை வேற ஒருத்தர் மேல வச்சுக்கிட்டு நாமத்தை சொல்வதனால நன்னெறி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நாம இறைவன் நாமத்தை சொல்றோம், உங்களை மாதிரி உள்ளன்பு இருக்குதான் தெரியாது, எனக்கு இருக்குதான்னு தெரியல, உங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த அன்பு எப்படி இருக்குது நமக்கு? ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு அன்பு ஒவ்வொருத்தர் மேல இருக்குது. குழந்தை பிராயத்தில் தாய் மேல அன்பு இருக்குது. அப்புறம் சிலருக்கு தந்தை மேல, ஏன் அப்பா கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவார், அம்மா எது எடுத்தாலும் அதை வாங்கக்கூடாது, இதை வாங்கக்கூடாது.
சில குழந்தைங்களுக்கு அம்மா மேலே அன்பு இருக்கும், அம்மா கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த அப்பா எதை கேட்டாலும் அது வேணாம் இது வேணாம் பாரு அப்படின்னு இருக்குதா இல்லையா? சில குழந்தைங்க 2 பேர் மேலேயும் அன்பு இருக்கும். இது இயல்பாக அம்மா அப்பா மேலே அன்பு இருக்கும். அப்புறம் வளர்ந்து வரும் பொழுது தக்க பருவத்தையெல்லாம் தாண்டும் பொழுது அந்த அன்பு அப்படியே என்ன ஆகிடும், கொஞ்சம் டைவர்ட் ஆகும். அன்பே அப்படின்னு அந்த அன்பு எங்கே போயிடும்? ஆமாம். அப்புறம் மனைவி, அப்புறம் குழந்தைங்க, அப்புறம் பேர குழந்தைங்க, இப்படியே என்ன ஆகும்? இல்லைங்க எனக்கு 72 வயசு ஆகுது, இன்றைக்கி எங்கள் அம்மா மேலே எங்கள் அப்பா மேலே வச்ச அன்பு அப்படியே தாங்க நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு இருக்குமானா அந்த அந்த பர்சன்டேஜ் இப்போ இருக்காது. என்ன ஆகிடும்? இப்போ இந்த அன்பு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அன்பு தான், அது இந்த நிலையில் இருக்குது. இப்போ இந்த நிலையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இறைவன் நாமத்தை சொல்லணும். அப்படி தான் சொல்லி வருவோம் நாம். இப்போ இறைவன்கிட்ட போய் நின்று இறைவன் வேண்டி இறைவனுடைய நாமத்தை சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு நிலை. சாமி சடையாய் எனுமால் சரணி எனுமால் இந்த பதிகத்தை பாடணும். எதுக்கு? எனக்கு ரொம்ப நாளாக பொண்ணு தொலை வரும், சீக்கிரமாக திருமணம் நடக்கணும், இப்படின்னு நாம் பெருமானை பாடி பயன் பெறுகிறோம். அதெல்லாம் ஒரு நிலை, அதில் ஒன்றும் குறையில்லை, தாராளமாக பாடலாம். இறைவன் சிவபெருமான் யார்? முக்தி தரக்கூடிய கடவுள் மட்டும் இல்லை. அவர் என்னடா முத்தி தந்துருவார் இல்லை. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் பாடுறாரா இல்லையா? தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. அப்ப இந்த பிறவிக்கு என்ன வேணுமோ அதை தருபவனும் அவன்தான். அம்மையே முத்திங்கிற செல்வத்தையும் தருபவன் அவன்தான். இப்ப இங்க திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு? அவன் நாமத்தை சொல்லும் பொழுது உள்ளன்போடு சொல்லுங்கள், மனம் கசிந்து சொல்லுங்கள், கண்ணீர் மல்க சொல்லுங்கள். சரிங்க, காதல் வேற, கசிவு வேற, கண்ணீர் மல்க அப்படின்னா இது படிநிலை. இது என்னது? படிநிலை. எப்ப இங்க கண்ணீர் வரும் அப்படின்னா உள்ளத்துல கசிவு இருந்தா கண்ணீர் வரும். உள்ளத்துல எப்பங்க கசிவு இருக்கும் அப்படின்னா காதல் இருந்தா உள்ளம் கசியும். உள்ளம் கசிந்தால் என்ன வருங்க? கண்ணீர் வரும். ஒரு பையன் கையில் ஃபோன் கொடுக்குறோம், இவங்க கையில் ஃபோன் கொடுத்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு அழுக. ஏன்? அவங்களுக்கு காதல் அது மேலே. இப்போ அந்த ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? செல்ஃபோன் மேலே பிரியம், அதில் பார்க்கணும், இதை பண்ணணும். அப்போ அதுலேயே லயித்து அதுலேயே அந்த அறிவு முழுக்க நின்று போயிடுது. அதை வாங்கினா அடடா நம்ம கிட்ட இருந்து செல்போனை பிரிக்கிறாங்களே அப்படின்னு என்ன வருது? கசிவு வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு கோபம் தான் வருது குழந்தைங்களுக்கு, இல்லையா? அன்னைக்கெல்லாம் கசிவு தான் வரும், அன்னைக்கெல்லாம் நாங்கள் அழுவு தான் முடியும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பேசுகிற மாதிரி பேச முடியாது. அன்னைக்கு பேசினா அடி விழுவும், ஒன்றும் பேசக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சரி, இப்போ அன்புங்கிறது வேணும். முதல்ல அந்த அன்பு எப்படி இருக்கணும்? உள்ளார்ந்த அன்பா இருக்கணும். வெறும் வாய் சொல்லினால் உடைய அன்பா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுங்க? உளப்பூர்வமான அன்பாக இருக்கணும்.
நெஞ்சை தொட்டு சொல்லு அப்படிங்கிறமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த தசைக்குள்ளே இருக்குதா அன்பு? இல்லை இதயத்துக்குள்ளே அன்பு இருக்குதா? ரத்தத்தில் இருக்குதா? நரம்பில் இருக்குதா? எலும்பில் இருக்குதா? இல்லை. மனம்ங்கிற அந்த கரணம், மனம்ங்கிற அந்த கருவி கண்ணுக்கு தெரியாது, உள்ளே இருக்குது. 4 கரணம் நமக்கு அந்த கரணம்னு பேர். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஏன் அங்க சொன்னாரு? மனதுக்கு சொல்றாரு, காதலாகி கசிந்து நெஞ்சே நீ நினையாய். அப்பர் சாமி சொல்றார், நெஞ்சம் என்பதோர் நீள்கயம் தன்னுள்ளே அப்படி. இப்போ மனம் மனம்னு சொல்கிறோமே, அது எப்பேற்பட்ட தெரியுமா? ஐயோ, அதை எங்க கேட்குறீங்க? மனமேனும் தோணி பற்றி அப்படின்னு பாடுற, அது நிறைய பாட்டு. இப்போ இந்த மனம் என்பது தான் ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை பற்றக்கூடிய செயலை செய்வது மனம். ஒரு பொருளை பற்றக்கூடியது எதுங்க? மனம். மனம் பற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மீதி 3க்கு அப்புறம் தான் வேலை. அப்போ நமக்கு என்ன இருக்குதுங்க? பற்று. அது என்ன பண்ணுங்க? நமக்கு எது மேலே? எனக்கு உயிருங்க, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்லுவோம்? எனக்கு உயிருங்க. சில பேருக்கு சோறுனா உயிர், சில பேருக்கு ஆடைனா உயிர், சில பேருக்கு நகைனா உயிர், சில பேருக்கு பணம்னா உயிர், சில பேருக்கு வீடுனா உயிர், சில பேருக்கு கார்னா உயிர், சில பேருக்கு ஃபோன்னா உயிர் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்படிங்க. சில பேருக்கு உறவுனா உயிர். ஐயோ, என் உயிருங்க. இப்போ என்ன அர்த்தம்? மனம் என்பது அப்படி பிடிச்சி என்ன பண்ணியிருக்குது? உள்ளே வச்சிருக்குது. அப்போ அந்த மனதுக்கு சொல்கிறாரு, அதை இதையெல்லாம் பற்றி இருக்கிறையே, நீ எதை பற்ற வேண்டும் தெரியுமா? பெருமானுடைய திருவடியை பற்ற வேண்டும். இப்போ மனம் பற்றுது அப்படின்னா நமக்கு விருப்பு உண்டாகுது. இந்த விருப்பு என்ன ஆகுது? விருப்பு உண்டாகும் அல்லது வெறுப்பு உண்டாகும். அந்த விருப்பு வெறுப்பினால நாம் என்ன பண்ணுறோம்? சில முயற்சிகளை செய்வோம், சில இல்லை பல முயற்சிகளை செய்வோம். அந்த முயற்சிகள் என்ன ஆகும்? செயல் வடிவம் பெறும். அந்த செயல் என்ன ஆகும்? நமக்கு வினையா வந்து சேரும். வினை என்ன ஆகும்? பிறவியை கொடுக்கும். பிறவிக்கு வந்தா மறுபடியும் வினை அப்படின்னு கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பெண்ணும் அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். கரங்கோலைனா இந்த காத்தாடி மாதிரி 3 தான் தெரியும் ரக்க. அதே சுத்தர ஃபேனை பார்த்தீங்கன்னா எத்தனைங்க தெரியாது, அது வரை சுற்றிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி நம்ம பிறவி எப்படி இருக்குது? எத்தனைனே எண்ண முடியாது யாராலையும். அது நின்னாதாங்க என்ன முடியும், நிற்காதே. அது கரங்கோல் அப்படின்ட்டார் மணிவாசக பெருமான். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியும். காத்தாடி போல காத்தாடி எப்படி சுற்றுதோ அது மாதிரி நம்ம பிறப்பு இறப்பு என்ன ஆகிட்டு இருக்குது? இறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்புன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? காரணம் என்னன்னா அந்த மனம். அதனால தான் சொன்னார், நீ நம்முடைய அன்பு, நம்முடைய உள்ளன்பு என்பது இறைவன்பால் வைக்க வேண்டும். அப்படி உள்ளன்பை இறைவன்பால் வச்சுட்டா, அப்போ இறைவன்பால் வச்சுட்டா வேற யாரு மேலே வைக்கக்கூடாது அப்படி சொல்லலை. நீங்கள் வீட்டில் வச்சு அன்பு வச்சு தான் எங்கே வரும்? நேராக எனக்கு இறைவன்பால் அன்பு வந்துடுது அப்படின்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கிற அன்பு தான் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன்கிட்ட வரும். இறைவன்கிட்ட அப்போ தான் அன்பு வரும். அதனால தான் நம்முடைய பெருமக்கள் எல்லாம் என்ன பாடினாங்க? அப்பன் நீ, அம்மை நீ, தாயும் நீயே, தந்தை நீயே, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ அப்படின்னு பாடினான். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே. இப்போ நமக்கு அன்பு என்பது விளையிற இடம் முதல்ல இல்லை. அப்போ அந்த அன்பு தான் அதை உயிர்களுக்கு உணர்த்துவதற்குத்தான் இல்லற தர்மத்தை இறைவன் வகுத்து கொடுத்துருக்கிறான். நேராக எந்த உயிரும் இறைவன்பால் நேரடியாக வந்து பிறந்த உடனே சிவபெருமான் மேலே அன்பு செலுத்தும்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, நான்லாம் பிறந்த உடனே சிவபெருமான் மேலே அன்பு செலுத்திட்டீங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது.
பல நாள் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போ கோயிலுக்கு போன்னு சொல்லியும் போகாது, படாத பாட்டுப்பட்டு இழுத்துக்கிட்டு போய் கோயிலுக்கு கூட்டு போய் அப்புறம் இறைவனை பார்க்க வச்சு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழலில் ஒவ்வொருவரால் என்ன வந்திருக்கும், இறைவன்பால் அன்பு வரும். அப்படி அதை தான் சொல்கிறாரு, காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி. அப்போ உள்ளத்தில் இறைவன்பால் அன்பு இருந்தால் அதுக்கு தான் காதல்னு பேர். அந்த அன்பு உள்ளத்தில் என்ன பண்ணோம், அவன் நாமத்தை சொல்லும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்பொழுதும். என்ன இருக்குங்க, அப்படியே அவன் கேட்கறப்ப பேசுறப்ப பார்க்கறப்ப என்ன ஆகும், உள்ளத்துல கசிவு வரும். அப்படிதான் நம்முடைய பெருமக்கள் இறைவனை கண்டு பாடியிருக்கிறார்கள் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொன்னார். நம்பி ஆரூரர் தில்லைக்கு போய் வணங்குறார் கூத்த பெருமானை. அது அந்த அந்த பாடலை சொல்றார். இவர் போய் வணங்கினார், எப்படி வணங்கினார் அப்படின்றதுக்கு 2 பாட்டு சொல்றார் சேக்கிழார். 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அப்படியே நிற்கிறாரு. அப்பர் சாமி பாடுறாரு. அப்பர் சாமி எப்படி இருக்கிறாரு, அவருடைய வேடத்தை காட்டுறப்பே சேக்கிழார் பெருமான் சொல்றார், மார்பார பொழி கண்ணீர் மலை. அப்பர் சாமியினுடைய வடிவத்தை காமிக்கிறப்பே சேக்கிழார் சொல்றாரு, வானத்திலிருந்து மலைத்துளி எப்படி இடைவிடாது மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுபோல அப்பர் சாமியினுடைய கண்ணிலிருந்து நீர் என்னாகுமா, மார்பார பொழி. வானத்திலிருந்து மழை பெய்கிற மாதிரி கண்ணிலிருந்து அந்த நீர்த்துளியானது அப்படியே மாரில் பொழியும். எப்படிங்க அப்படின்னா, அப்போ அந்த உள்ளன்பு இருந்தது. இப்போ அந்த உள்ளன்பு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கசிவு வரும். அந்த கசிவு இருந்தால் கண்ணீரில் நீர் பெருகும். அப்படி யாரெல்லாம் இறைவன் நாமத்தை ஓதுவார்னா நாம நினைச்சு கூடாது. ஓதுவார்னா நான்லாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். ஓதுவார் தம்மை. அப்போ சரி, இந்த மேடையில் உட்காந்து மிருதங்கம், வயலின், வீணை, தம்பூரா, கஞ்சிரா இதெல்லாம் வச்சு தாளம் போட்டு இசையோடு பாடுறாங்க பாரு, அவங்க தானாட்டிருக்குது, அவங்களுக்கு தான் முத்தி கிடைக்க மாட்டிருக்குது அப்படின்னு நான் முதல்ல இந்த பாட்டெல்லாம் படிக்கிறப்ப நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஓதுவார்னா என்ன அர்த்தம், சொல்லுவார் அப்படின்னு அர்த்தம். சொல்லுவார்னா ஜெபித்தல் அப்படின்னு பெருத்து. இறைவன் நாமத்தை யாரெல்லாம் எண்ணுகிறார்களோ, எப்படி எண்ணணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவன் நாமத்தை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களை நன்னெறிக்கு உய்க்கும் நாமம். இந்த நாமம் எப்பேற்பட்டது, வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம். வேதம் 4 அப்ப 4 வேதத்திலையும் உண்மை பொருள் என்று சொல்லப்பட்டது எது அப்படின்னா, இறைவனுடைய நாமமாகிய நமச்சிவாயவே மெய்ப்பொருள். நமச்சிவாயவே மெய்ப்பொருள். அப்ப அந்த மந்திரத்தை விரிச்சு சொல்லணும்னு இல்லை. அந்த 5 எழுத்துங்கிறது இறைவனுடைய நாமம் என்பது முப்பொருளை குறிப்பது. பதி பசு பாசம் என்ற முப்பொருளை குறிப்பது. அவனுடைய நாமத்தை பாருங்க, இந்த நீங்க பார்த்துக்கலாம், உண்மை விளக்கத்தில் அருமையா சொல்லியிருக்கிறார். இறைவனுடைய நாமம், அந்த எழுத்து அவனுடைய திருவடி, அவனுடைய வயிறு, அவனுடைய திருத்தோல், முகம், திருவடி என்று மனவாசகம் கடந்தார். இறைவனுடைய திரு உருவத்தில் 5 எழுத்து அமைந்திருக்கக்கூடிய நிலையை காமிக்கிறார். இப்போ இறைவன் திருவுரு அப்படிங்கிறது எது அப்படின்னா, நம்முடைய உருவம், நம்முடைய வடிவம் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டால், நரம்பு, எலும்பு, தசை,
உதிரம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை எலும்பு தோல் போர்த்த குப்பாயம் அப்படின்னு சொல்றார் மணிவாசக பெருமாள். மிடைத்து எலும்பு ஊத்தை வீரிலி நடைக்கூடம் இப்படி பாடியிருக்கிறார் ஆசிப்பத்தில். ஆனால் இறைவனுடைய திருமேனி என்பது மாயாகாரியத்தினால் ஆனதில்லை. அவனுக்கு திருவருளே அவனுடைய திருவுரு. ஏங்க இந்த உருவத்தை வந்திருக்கிறார் அப்படின்னா, நாம் எளிதாக இறைவனை அடைவதற்கு நம்மளை போல வந்தால் மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியுங்க, அவங்ககிட்ட போக முடியும். அதனால் நம்மை போலவே ஒரு உருவம், எப்படி நமக்கு முகம் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, இதெல்லாம் அதுபோல ஒரு இறைவன் கருணையினால் அவன் திருவருளையே உடம்பாக கொண்டு வரும். அந்த திருவுருவை நினைப்பதற்காக உபதேசிக்கப்படுவது தான் என்னதுங்க, அஞ்செழுத்து மந்திரம். அது வெறு எழுத்து அல்லது சொல் என்று நாம் கருதிவிட முடியாது. அந்த அஞ்செழுத்தே அவனுடைய வடிவம். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும், அது அந்தந்த எழுத்தை சொல்றப்போ அந்தந்த இடம் தெரியணும். இது முதல்ல சமய தீக்கை வாங்குறப்ப குருநாதர் உபதேசிக்கக்கூடிய மந்திரம். அதன் பிறகு அந்த சரியை நிலையில் பக்குவமடைந்த ஆன்மாக்களுக்கு உரிய நிலையில் அந்த விசேட தீக்கை வாய்க்கும். அப்ப வழங்குற மந்திரம், அதுக்கு உரிய எழுத்துக்கள் சொல்லியிருக்கிறார். சிவாய நம அப்படிங்கிறது விசேட தீக்கை. அது கிரியைனா இறைவனுடைய திருமேனியை வைத்து புறத்தும் அகத்தும் பூசை செய்வது. அது வாய்க்கப்பெறக்கூடிய, அதில் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தை சொல்றப்போ இறைவனோட 5 தொழில், பஞ்சகிருத்தியம்னு சொல்லுவாங்க வடமொழியில், 5 தொழில் செய்கிறான். 5 தொழில் நடனம் தான் அவனுடைய நடனம். இந்த 5 தொழில் தூளம் சூக்குமம் என்று இருக்கிறது. இந்த பஞ்சாக்கரத்தை தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம் இப்படின்னா வகைப்படுத்தி 5 விதமாக சொல்வது உண்டு. இப்படி விரிவாக நம்ம சொல்லிகிட்டே போனால் இன்றைக்கி வகுப்பு போனால் 5 எழுத்து, நமக்கு 5 எழுத்து பதிகம் தான் இன்றைக்கி வகுப்பு. அதனால் அந்த 5 எழுத்தை நெஞ்சழுத்தி சொல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும், அதான் அந்த நெஞ்சழுத்திங்கிறதுக்கு தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. வேத 4லும் மெய்ப்பொருளாக உண்மை பொருளாக இருக்கக்கூடிய நாதன் மந்திரம். இந்த மந்திரம் யாருது, நாதன்னா தலைவன். யாருக்கு, எல்லா உலகங்களுக்கும் தலைவன். அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் அவர் தான் தலைவன். அவனுடைய நாமம் நமச்சிவாயவே நன்னெறிக்கு உய்ப்பது. யார, நாமத்தை சொல்பவர்களை. எப்படி சொல்றவங்களை, கண்ணீர் மல்கி சொல்லணும். கண்ணீர் எப்போ மல்கும், உள்ளத்தில் கசிவு இருந்தால் கண்ணீர் மல்கும். உள்ளத்தில் எப்போங்க கசிவு வரும் அப்படின்னா, அவன் மேலே காதல் இருந்தால் கசிவு வரும். இதான் முதல் பாடலில் நமக்கு உணர்த்துகிற செய்தி. இந்த ஓதுவாருங்கிறதுக்கு சொல்பவர் என்று பொருள். சொல்பவர்னா ஏங்க இப்போ எல்லாரும் பிரதோஷத்துக்கு வராங்களே, 1000 2000 3000 5000 10000 பேர் எல்லாரும் தாங்க நாமத்தை சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் முத்தி கொடுத்துருவாரா? இப்போ செபித்தல் அப்படிங்கிறது யாருக்குரியது அப்படின்னா, குருநாதரிடத்தில் உபதேசம் பெற்று. என்ன நேற்று பெரிய புராண வகுப்பில் முந்தாநாள் பெரிய புராண வகுப்பு முடிஞ்சிட்டு ஒரு 2 பேர் வந்து அன்பர்கள் அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, எனக்கு தெரியல, கேட்டு சொல்கிறேன். திருநாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் திருவடி சூட்டினார். ஆமாம். நம்பி ஆரூரருக்கு இறைவன் திருவடி சூட்டினார். ஆமாம். மாணிக்க வாசகருக்கு சூட்டினார். ஆமாம்.
ஞானசம்பந்தருக்கு மட்டும் ஏங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ திருஞான சம்பந்தருக்கு இறைவன் திருவடி சூட்டலியா அப்படின்னு. ஓ, அப்போ எப்படி பாருங்க, நமக்கு ஒரு ஐயப்பாடு, அதை நம்ம கேட்டு தெளிவுபடுத்தணும் இல்லைங்களா? அப்போது இறைவன் பெருமக்களை ஆட்கொண்டார். இப்போ நம்ம அந்த தீக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நயனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நயனம்னு, அதுக்கப்புறம் ஸ்பரிசம்னு ஒன்று இருக்குது. கண்ணில் பார்ப்பது, குருநாதர் திரு கண்ணோக்கம் நம்முடைய கண்ணில் படும். குருநாதர் தீண்டுவது, குருநாதர் தீண்டுவது. அப்புறம் ஒரு மானதம், மானத தீக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை தீண்டி நம்முடைய அறிவுக்குள், நம்முடைய ஆன்மாவினுடைய, நமக்கு நெஞ்சு விடுத்தூது அருமையாக சொல்லும். பஞ்சமல கொத்தையெல்லாம் தீர்த்தான், என்னை பார்த்தான், குருநாதன் வந்தான். அப்படி ஒரு உள்ள மானதமாக என்ன பண்ணுவார்? நம்முடைய பழைய வினைகள்லாம் எரிப்பார். இது மானத தீக்கை. அப்புறம் மந்திர தீக்கை, இதெல்லாம் உண்டு, சைவ சித்தாந்தத்தில் விரிவாக படித்தோம். இப்போது நாம் நினச்சிக்கிறோம் இறைவன் இப்போ காலை வச்சாதான் ஸ்பரிசமா? இப்போ இறைவன் திருவடி என்பதற்கு எனக்கு சாமி உணர்த்ததை நான் சொன்னேன். அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்களுடைய ஆராய்ச்சி. எனக்கு சாமி, நான் நினச்சேன், அட கண்ணை மூடிட்டு கடவுளே என்ன சாமி இப்படி ஒரு கேள்வி, திடீர்னு வந்து கேள்வி கேட்டால் எனக்கு பயம் வந்துடும். முன்ன பின்ன சொல்லி கேட்டால் எதுக்குன்னா எதாவது படிச்சுட்டு வந்து, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கிட்ட கேட்டு வந்து நான் சொல்லுவேன். திடீர்னு கேட்டால் எனக்கு எப்படி இருக்குது தெரியல, சாமி என்ன சாமி திருவருள் அப்படின்னு நினச்சி எனக்கு சாமி உணர்த்தினது. இப்போ இறைவனுடைய திருவுரு என்பது, அவன் திருவடி என்பது திருவருள், அவனுடைய உருவமே திருவருள் தான். இப்போ அந்த ஞானசம்பந்த பெருமான் அம்மே அப்பான்னு அழுத பொழுது விடையின் மீது பெருமான் எழுந்தருளினான். என்ன சொன்னார்? உமையம்மையை பார்த்து சொன்னார், அந்த பொன் வள்ளத்து கறந்து ஊட்டுக அப்படின்னு பண்ணித்தார். இப்போ இறைவன் அவனுடைய அருள் வடிவந்தான் அம்மை. வந்து என்ன பண்ணாங்க அம்மா? இந்த சாப்பிடு அப்படியே கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க? 3 வயசு குழந்தை. நம்ம குழந்தைக்கே நாம் எப்படி கொடுப்போம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த 3 வயசு குழந்தைக்கு எடுத்து மடியில் உட்கார வச்சு அந்த குழந்தைய அப்படியே சொல்லி அந்த குழந்தை கையில் கொடுத்து, அப்போது திருஞான சம்பந்த பெருமானை இறைவன் சொல்ல உமையம்மை வந்து எடுத்து அணைத்து மடியில் உட்கார வச்சு கொடுத்துருப்பாங்களா இல்லையா? இதுதாங்க அவருக்கு கிடைச்ச தீக்கை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இறைவன் உருவம், அவனுடைய வடிவமே, அவனுடைய திருமேனியே திருவருள் தான். அந்த நிலையில் ஆட்கொள்ளப்பட்டவர் திருஞான சம்பந்த பெருமான். அவர் சொல்றாரு 4 வேதத்திலும் மெய்ப்பொருளாயிருப்பது நமச்சிவாய மந்திரம். ஏன் அவர் 4 வேதமும் கற்றவர். அவர் அவதரித்த குலம் இல்லையா? கவுனியர் குலம். அவருடைய தந்தையார் நாள்தோறும் பிரம்மபுரத்தில் இந்த பொய்கையில் நீரில் மூழ்கி அகமருடன சபம் செய்பவர், இறைவனுக்கு உரிய வழிபாட்டை தண்ணீரை மூழ்கி செய்பவர், எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். அவரே பாடியிருக்கிறார், 4 வேதம் அங்கமெல்லாம் கற்று தேர்ந்த அப்படின்னு திருக்கடை காப்பெல்லாம் சொல்றார். அவரு சொல்றாரு 4 வேதத்தில் நமக்கு தெரியாது, ஆனால் வேதத்தை கற்று உணர்ந்தவராகிய அவர் சொல்றாரு 4 வேதத்திலும் மெய்ப்பொருளாக இருப்பது நமச்சிவாய மந்திரம். நீங்க உருத்தர பசுபதி நாயனார் புராணத்தில் நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளிய அந்த ஞான பணுவல்களுக்கு பேருரை செய்த சிவகவிமணி ஐயா அவர்கள் அருமையான ஒரு
கருத்தை இந்த பேருரையில் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதில் சொல்லும் பொழுது ரிக்கி, யஜூர், சாம, அதர்வன என்று சொல்லக்கூடிய வேதங்கள் 4. அதில் அதர்வன வேதம் என்பது இந்த ரிக்கி, யஜூர், சாமம் என்று சொல்லக்கூடிய 3 வேதங்களில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் எடுத்து திரட்டியதுனால அதை விட்டுட்டு கணக்கு பார்த்தா 3 வேதம். அதில் நடுவில் இருப்பது யஜூர் வேதம். அதில் இருக்கக்கூடிய 11 பகுதி சொல்கிறாங்க வடமொழி. அதில் நடுவாக இருப்பது, அதுக்குள்ள நடுவாக இருப்பது, அந்த இடத்துல மந்திரம், நமச்சிவாய மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது நமக்கு தெரியுமா? அது தெரியாது. அதுக்கு நமக்கு அந்த பேரூரிலேயே சொல்கிறாரு ஒரு குறிப்பு. நமக்கு வேதம் என்பது திருமுறைகள். சரி, அந்த திருமுறைகளில் தேவாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தேவாரத்தை பாடினவர்கள் பொதுவாக மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தனித்தனியாக திருக்கடைக்காப்பு, தேவாரம், திருப்பாட்டுன்னு சொல்லுவோம். அதை நம்முடைய பெருமக்கள் 7 திருமுறையும் சேர்த்து மூவர் தேவாரம்னு வழங்கி வருகிறார். இந்த கயிறு சாற்றும் பொழுது மூவர் தேவாரமும் இருக்கக்கூடிய அதில் கயிறு சாற்றுவது வழக்கம். இப்படி மூவர் முதலிகளில் நடுநாயகமாக இருப்பவர் யாரு? திருநாவுக்கரசர். அவர் பாடினது 3 திருமுறை. 3 திருமுறைகளில் 4, 5, 6, அதில் நடுவாக இருக்கிறது 5வது திருமுறை. அதில் இருக்கக்கூடிய பதிகங்கள் மொத்தத்தில் நடுவில் இருக்கக்கூடிய பதிகம் 51வது பதிகம் பாலைத்துறை பதிகம். அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பாடலில் நடுவாக இருக்கிறது 6வது பாட்டு. அந்த பாட்டில் நடுவாக இருக்கிறது அந்த வரியில் சிவாய நம, சிவாய நமன்னு பதிவு பண்ணியிருக்கிறார்னு அந்த பேரூரில் குறிப்பிடுகிறார். இப்போ வேதம் 4 மெய்ப்பொருளாவது, உண்மை பொருளாக இருப்பது அப்படிங்கிறதுக்கு நமக்கு அங்கே பேருரையில் நமக்கு குறிப்பு தருகிறார். அதை இந்த நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச திருமுறைகளை எடுத்து பாருங்க. அப்போ பலவாறு நமக்கு திருமுறைகள்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. நமச்சிவாய மந்திரம் உண்மை பொருளாவது, சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி, எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே. அப்ப அஞ்செழுத்தை சொல்ல வேண்டிய அவசியம் திருமுறைகள், நமக்கு வேதங்களாக இருக்கக்கூடிய திருமுறைகள்ல பல இடத்துல நம்முடைய அருளாளர்கள் அருளி பாடியிருக்கிறார்கள். அப்ப அந்த மெய்ப்பொருளாக இருப்பது நாதனுடைய நாமம்தான் மெய்ப்பொருள், மற்றவை எல்லாம் மெய்ப்பொருள் ஆகாது. முதல் பாடல். 2வது பாட்டு சொல்றார்,